ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு 5.1 டால்பி ஜிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஹெவி ஆம்ப்ளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். ஹெவி ஆம்ப்ளிஃபையர்னால் பட்ஜெட் வந்து உங்களுக்கு ரீசனபிளாக தான் இருக்கும். அந்த பட்ஜெட் ஆம்ப்ளிஃபையர் ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு வந்து இம்ரானிக்ஸ் கிட்டு போட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். அவருக்காக ஒரு 5.1 டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹெச்டிஎம்ஐ ஆப்டிக்கல் கோஆக்சல் இதை இன்புட்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆம்ப்ளிஃபையர் தான் வந்து அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து கஸ்டமர் வந்து அவர் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு எனக்கு இது இந்த பட்ஜெட்டில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார். அவருக்கு தகுந்த மாதிரி அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பட்ஜெட்டில் அவருக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ரெடி பண்ணி கொடுக்குற ஆம்ப்ளிஃபையர் எல்லாமே வந்து குவாலிட்டி வைஸ் நல்லா சூப்பர் குவாலிட்டியாக தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து வயரிங்கும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக தான் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கணும், போகிற மெட்டீரியல்ஸும் வந்து நல்லா இருக்கணும், ரொம்ப ஹெவியாக இல்லாமலும் இருக்கணும். அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி அதை பற்றின வீடியோ தான். உள்ளே என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்குங்கிறது ஒன்று நான் சொல்கிறேங்க. இதில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம பவர் ஆம்ப் செக்ஷன்லேருந்து பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட ஓன் பிராண்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா குவாலிட்டி பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா குவாலிட்டியும் இருக்கும். பட் ஹீட்டிங் இஷ்யூ வந்து கொஞ்சம் கூட இருக்காது. ஃபுல் காப்பர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். குவாலிட்டிலையும் சரிங்க, ஃபினிஷிங்கும் சரிங்க, பக்காவான ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்மளோட இது. அந்த மாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கனாக்கா நம்மளோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது நம்மளோட பவர் சப்ளை செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 10,000 mmடையும் 50 வோல்ட் கெப்பாசிட்டர் வந்து 2 யூஸ் பண்ணியிருக்கேன். 30x10 த்ரீனிக்ஸ் ஒரிஜினல் மெட்டல் டயோடு யூஸ் பண்ணியிருக்கேன். 30x10 அந்த மாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம 1202 டைரெக்டாக எடுத்து நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டோம். அதுக்கு வந்து இது அதாவது நம்ம ஒரு அடாப்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். எதுக்குன்னாக்கா நம்மளோட அந்த டிடிஎஸ் கிட்டுக்காக செப்பரேட்டாக வந்து ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்பொழுது அதில் வந்து வோல்டேஜ் பார்த்திங்கனாக்கா வேரியபிள் ஆகும். நம்ம இன்புட் வோல்டேஜ் ஹையாக வந்துருச்சுன்னா அந்த மாதிரி செகண்டரிலையும் வந்து நம்மளுக்கு அவுட்புட்லேயும் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து ஹையாக வரும். அதனால் லைஃப் லாங்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரிஜினல் அடாப்டர் வந்து 12 வோல்ட் அடாப்டர் வந்து, அதாவது இது வந்து இந்த மாதிரி அடாப்டர் யூஸ் பண்ணும்பொழுது ஒரு ஃப்ளூயண்ட்டாக ஒரு வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து அதில் வந்து சப்ளை ஆகும். அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ராப்ளம் எதுவும் வராது அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஹை ஸ்பீடு கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ஸ்டோன் ப்ரோ அந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரெகுலராக. இப்போ நம்ம அது வந்து ஹை ஸ்பீடு ஃபேன் அது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிரான்சிஸ்டர் 52001943 டிரான்சிஸ்டர் போட்ட 3 ஸ்டீரியோ போர்டு, அதாவது ஒரு சேனலுக்கு வந்து ஒரு பேர் யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் பார்த்திங்கன்னா 10 இன்ச் சப்வூஃபர் தான் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். வயரிங் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். ஒன்றும் கண்ணாப்படான ஒயர்லாம் வந்து வெளியில் தெரியாத மாதிரி நல்லா ஸ்லீவ் போட்டு நல்லா பக்காவாக பண்ணியிருப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர்ஸ் தேவை இருந்ததுனாக்கா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேங்க. தேவை இருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு லோ பட்ஜெட்லேயும் ஒரு ஆம்ப்ளிஃபையர் போட்டுட்ருக்கோம். அந்த பட்ஜெட் ஆம்ப்ளிஃபையர் பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்மளுக்கு வந்து போயிட்டுருக்கும். அது என்னென்னா நம்ம லோ பட்ஜெட் மேனுவல் அனலாக் ஆம்ப்ளிஃபையர் அது வந்து ரெகுலர் ஆகிடுச்சு. அது இப்போதைக்கு டெய்லி 2-3 நம்மளுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். தேவை இருந்ததுனாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறாங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வகையினாலும் உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட ஸ்பீக்கர்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். இல்லை ஸ்பீக்கர்ஸ் வேணும்னாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டைம் வாங்கிட்டு ஸ்பீக்கர் பாக்ஸ் நம்மளே ரெடி பண்ணி ஓனாக ரெடி பண்ணி நம்ம இதை கொடுத்துக்கிட்டுருக்குறோம். பட்ஜெட் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டாக தான் இருக்கும். நம்மளோட ஆம்ப்ளிஃபையர்ஸ் எல்லாமே வந்து லோ பட்ஜெட் தான். லோ பட்ஜெட்டுங்கிறதுனால வந்து குவாலிட்டி வைஸில் வந்து எதையுமே கம்மி பண்ண மாட்டோம். பர்ஃபெக்டான குவாலிட்டிலையும் பர்ஃபெக்டான சவுண்ட் எஃபெக்ட்லேயும் இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர்ஸ் 2.1 5.1 7.1 எந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ கஸ்டமருக்கு வந்து இன்னும் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கண்ட்ரோலுக்காக எல்இடி இன்னும் கொடுக்கல. கஸ்டமர் வந்து அவருக்கு 2 ப்ளூ கலர் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ப்ளூ கலர் வந்து வச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ளூ கலர் வச்சு காமிச்சிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து பேக்கிங் பண்ணி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் தேவை இருந்ததுனாக்கா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள்.
இது மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஆந்திராவில் இருந்தும் அதர் ஸ்டேட்டில் இருந்தும் கர்நாடகாவிலேருந்து கேரளாவிலேருந்து ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் ஒன்று ஒன்றா தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் வேலையும் பார்த்தீங்கன்னாக்கா இடையில பெண்டிங் நிற்கிது. அதனால் ட்ரான்ஸ்ஃபார்மர் வேலையும் ஒன்று ஒன்றா முடிச்சு கொடுத்துட்டு நம்மளோட ரிமோட் கிட்டு அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸும் நம்ம வந்து வெளியில் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வேலை பெண்டிங் இருக்கிறதுனால அதையும் முடிச்சு கொடுத்துட்டு ஒன்று ஒன்றா வந்து உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் டிலே ஆகிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.